ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 காலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோயம்புத்தூரில் இருக்க பெரிய 2 இன்ஸ்டியூட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜஸில் சீட்டு கிடைக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும், அண்ட் சூப்பரான டாப் 10ல் வரக்கூடிய ஒரு 2 காலேஜ். இது ஷார்ட் பீரியட்லேயே வளர்ந்து வர ஒரு காலேஜ். பிளேஸ்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 95% வரைக்கும் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி என்ன காலேஜ்னா ஸ்ரீ ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆல்சோ கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜ். ஸோ இது கோயம்புத்தூரில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கேபிஆரை பற்றி பார்த்தரலாம். ஏன் இது ரெண்டுமே ஒட்டுக்கா நான் சொல்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒட்டுக்கா ஆரம்பித்த ஒரு காலேஜ் தான். 2009 கேபிஆர் ஆரம்பித்தாங்க, 2008 ஈஸ்வர் ஆரம்பித்தாங்க. இது ரெண்டுமே போட்டி போட்டு வளர்ந்துட்டு வந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் ஃபீஸும் ஓரளவுக்கு கம்மி தான். டயர் 1 கல்லூரின்னு எடுக்கும்போது எல்லாம் டயர் 1 கல்லூரி எடுக்கும்போது இதிலெல்லாம் வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து விருப்பப்பட்டு மாணவர்கள் சேரக்கூடிய ஒரு கல்லூரியோட அது அதிக பேர் இதாக தான் இருக்குது இப்போது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி கூடயும் டைப் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அகாடமி தாண்டி என்ன பண்ணுறாங்கன்னு தான் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். அதாவது இண்டஸ்ட்ரி விசிட் பண்ணுற மாதிரியே இருக்கும் அவங்க காலேஜுக்குள்ளே லேபெல்லாம். ஸோ இண்டஸ்ட்ரி கூட டைப் பண்ணி வச்சுருக்காங்க சில கோர்சஸ் எல்லாம். அப்போ என்ன அர்த்தம், கண்டிப்பாக அந்த மாதிரி காலேஜில் போய் படித்தா பிளேஸ்மெண்ட்டும் உறுதி. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருப்பாங்க. கோர் கம்பெனி வந்து அதிகமாக வரக்கூடிய காலேஜஸில் லிஸ்ட்டில் வந்து இது ஒன்று. ஸோ கேபிஆர் வந்து 2764 கவுன்சிலிங் கோடு. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் அவினாஷி ரோட்டில் இருக்குது. ஸோ மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்பட தேவையில்லை. கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி காலேஜில் கண்டிப்பாக சில கோர்சஸ்கள் கிடைக்கும். ஏன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் பிளேஸ்மெண்ட் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அது இதுன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். கேபிஆரை பற்றியும் ஈஸ்வர் பற்றியும். ஃபஸ்ட்டு கேபிஆர் ஒரு அட்டானமஸ் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க அப்லேட்டட் காலேஜ், 180 ஏக்கர் இருக்க காலேஜ், பெரிய காலேஜ். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு சாம்ராஜ்யமே நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறோட சொல்லலாம். ஏன்னா வந்து அவினாஷி ரோட்டில் தனியாக நீங்கள் போனீங்கன்னா அது தனியாக தெரியும் அந்த காலேஜ், அந்தளவுக்கு அது பெரிய காலேஜ். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்டது இது. ஐடி ப்ராடக்ட்ஸ் 532 பேர் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க, கம்பெனி வர்றாங்க. ஐடி சர்வீசஸ் வந்து 1151 பேர் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க. 398 கோர் கம்பெனி வந்து வர்றாங்க, 230 மேனேஜ்மெண்ட் கம்பெனி வர்றாங்க. ஸோ இதில் வந்து ஐடி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா ப்ராடக்ட் ஓரியன்ட் கம்பெனி வந்தால் தான் அந்த காலேஜில் நிரந்தரமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி வந்ததுன்னா சேலரி பேக்கேஜ் கம்மியாக இருக்கும். பட் பாருங்கள், ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி ஐடியில் 532 வர்றாங்க. ஸோ இந்தளவுக்கு வந்து ஒரு வளர்ந்து வர ஒரு கல்லூரி. ரெக்ரூட்டர்ஸ் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ரெக்ரூட்டர்ஸ் வந்து இவ்வளோ பேர் டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்து கூகுள் வருவாங்க, இன்ஃபோசிஸ், HCL டெக்கு, இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு ஜோஹோ, அப்புறம் வந்து கூப்பர், மிஸ்டர் கூப்பர், இதெல்லாமே நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இந்த கல்லூரியில். அண்ட் ரொம்ப மெயினாக இதில் அட்வான்டேஜாக பார்க்க 3 ஸ்டூடெண்ட் வந்து 54 லட்சம் பெர் ஆனம் வாங்குறாங்க, 3 ஸ்டூடெண்ட் வந்து 40 லட்சம் பெர் ஆனம் வாங்குறாங்க, 4 ஸ்டூடெண்ட் வந்து 20 லட்சம் ப்ளஸ் பெர் ஆனம் வாங்குறாங்க, 18 ஸ்டூடெண்ட் வந்து 10 லட்சத்துக்கு மேலே வாங்குறாங்க பெர் ஆனம், 462 ஸ்டூடெண்ட் 5 லட்சம் பெர் ஆனம் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 2024 பிளேஸ்மெண்ட் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இப்போது இந்த கல்லூரியில் 3rd இயர் 4th இயர் வரதுக்குள்ளேயே பிளேஸ் ஆகிடுறாங்க. 4th இயரில் பிளேஸ்மெண்ட் நடக்குது. இந்த இதில் 3rd இயரில் இன்டர்ன்ஷிப் வர்றாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அண்ட் இன்டர்ன்ஷிப்பில் அவங்களே வந்து ஒரு சேலரி கொடுத்து என்ன சொல்கிறதுங்க, அந்தளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸை நாலேஜாக வளர்த்தி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் இன்டர்ன்ஷிப்பில் ஸ்டைஃபண்டும் கொடுத்து, அது ஸ்டைஃபண்டு சும்மாலாம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் பெர் ஆனம் வந்து கிடைக்குது ஸ்டைஃபண்டு, அதுக்கு மேலே கூட கிடைக்கிது. அதுவே வந்து 3rd இயர் பையனுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் இந்த காலேஜோட பெனிஃபிட்டு. ஸோ இது வந்து நாக்கில் A+ கிரேடு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 150லேருந்து 200வது பேண்டுக்குள்ளே வராங்க. அண்ட் NBA அக்ரிடேஷன் வந்து 4 கோர்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 80,000லேருந்து 10,000 வரைக்கும் வருது. ஃபீஸுன்னு பார்த்திங்கன்னா டோட்டல் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ், கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட்னா கவுன்சிலிங் மூலிமா போனீங்கன்னா 96,000 ரூபா வாங்குறாங்க. எவ்வளவோ பரவாயில்ல. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிட்டத்தட்ட வாங்குவாங்க. கம்ப்யூட்டர் ஓரியன்ட்னா 10 to 15 லட்சம் வாங்கலாம். அது வந்து நீங்கள் போய் விசாரிக்கணும். மெக்கானிக்கல் ஓரியன்ட்னா 5லேருந்து 8 லட்சம் வாங்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் விசாரிக்கணும். 25,000 ஃபீஸ் வந்து கன்செஷன் பண்ணுவாங்க ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்கு. SC SC STக்கு 50,000 ஃபீஸ் வந்து கன்செஷன் பண்ணுவாங்க. ஸ்காலர்ஷிப் உண்டு. ஃபுல் ஃப்ரீ 7.5 ரிசர்வேஷன் இந்த கல்லூரியில். அது ஒரு ரொம்ப பெனிஃபிட்டு. சில கல்லூரியில் அதெல்லாம் வாங்குறாங்க, பணமே வாங்க மாட்டாங்க. 7.5க்கு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், ஹாஸ்டலு எல்லாமே ஃப்ரீ. டியூஷன் ஃபீ. கோர்சஸ் என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல், கெமிக்கல், சிவில், CSBS, ECE, EEE, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ்.
ஸோ மொத்தம் ஒரு 11 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு கோர்ஸில் இடம் பிடிச்சிருங்க. ஏன்னா இந்த காலேஜ் அந்தளவுக்கு டேட்டா வச்சுருக்காங்க, பர்ஃபெக்டான பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வச்சுருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றி தெரியுது, இந்த கல்லூரி பற்றி 2023 முடித்தவங்களுக்கு கூட தெரியுது, 2024 மாணவர்களுக்கு தெரியதே இல்லை. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் பாருங்கள். ஓசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் இடம் பிடிக்கணும்னா 188க்கு மேலே இருந்தால் சிஎஸ்சி கிடச்சிரும், பிசிக்கு 182.5 இருந்தால் கிடச்சிரும், பிசிஎம்முக்கு 175க்கு மேலே இருந்தால் கிடச்சிரும், எம்பிசிக்கு 177.6 இருந்தால் கிடச்சிரும், எஸ்சிக்கு 149.5 இருந்தால் கிடச்சிரும், எஸ்சிஏக்கு 158க்கு மேலே இருக்கணும், எஸ்டிக்கு 156.5க்கு மேலே இருக்கணும். இப்போ ஏடிஎஸ் எடுத்திங்கன்னா 183க்கு மேலே இருந்தாலே கிடைக்கும், பிசின்னு எடுத்திங்கன்னா 179க்கு மேலே இருந்தால் கிடைக்கும், எம்பிசின்னு எடுத்திங்கன்னா 179க்கு மேலே இருந்தால் கிடைக்கும், அண்ட் பிசிஎம் தான் 179, எம்பிசி வந்து 174 இருந்தாலே கிடைக்கும், எஸ்சி வந்து 161க்கு மேலே இருந்தால் கிடைக்கும், எஸ்சிஏ வந்து 163.5 இருந்தால் கிடைக்கும். ஏஎம்எல் பாருங்கள் 184க்கு மேலே இருந்தால் கிடைக்கும், 180.5 இருந்தால் கிடைக்கும், 176 இருந்தால் கிடைக்கும். யாருக்குன்னா இது பிசிஎம்முக்கு. 171 வந்து எம்பிசி கிடைக்கும், 148 இருந்தால் எஸ்சி கிடைக்கும், எஸ்டிக்கு 123க்கு மேலே இருந்தால் கிடைக்கும், 184க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 180.5க்கு மேலே பிசி கிடைக்கும். ஐடியும் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்டட் கோர்ஸ் தானே. 186க்கு மேலே இருந்தால் ஓசி கிடைக்கும், 181க்கு மேலே இருந்தால் பிசி கிடைக்கும், 171.5க்கு மேலே இருந்தால் பிசிஎம்மு கிடைக்கும், 176.5 இருந்தால் எம்பிசி கிடைக்கும், 146 இருந்தால் எஸ்சி கிடைக்கும். சரிங்களா? அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏக்கு 136.5, சிஎஸ்பிஎஸ் பாருங்கள், ஓசிக்கு 179.5 இருக்கணும், 177.5 இருக்கணும், பிசிக்கு 169. இது எவ்வளோ பரவாயில்ல பாருங்கள். 169.5 இருந்தால் பிசிஎம்மில் கிடச்சிரும், எம்பிசிக்கு வந்து 170.5, எஸ்சி எஸ்டி எஸ்சியை பார்த்துக்கோங்க. இசிஏ பொறுத்த வரைக்கும் பாருங்கள், எஸ்சிஏன்னு எடுத்திங்கன்னா 134.5, எஸ்சின்னு எடுத்திங்கன்னா 147.5, அதாவது 147க்கு மேலே இருந்தாலும் இந்த கல்லூரி கிடச்சிரும். பிசின்னு எடுத்திங்கன்னா 179 இசி கிடைக்கும், 184 இருந்தால் இசி கிடச்சிரும் ஓசிக்கு, பிசிஎம்முக்கு 172.5 அண்டு எம்பிசிக்கு வந்து 171. ஸோ ட்ரிபிள் இ எடுத்துட்டிங்கன்னா 175.5 இருக்கணும், 173 மேலே இருக்கணும் பிசி. அடுத்தது வந்து பிசிஎம்முக்கு 165 இருந்தாலே போதும், எம்பிசிக்கு வந்து 169 இருந்தால் போதும், எஸ்சிக்கு வந்து 136 இருந்தால் போதும், எஸ்சிஏக்கு 133.5 இருந்தால் போதும், எஸ்டிக்கு 123 இருந்தால் போதும். மெக்கானிக்கல் எடுக்கும்போது பாருங்கள், எஸ்சிஏக்கு 128 இருந்தால் போதும், எஸ்சிக்கு 134 இருந்தால் போதும், ஓசிக்கு 165.5 இருந்தால் போதும், அண்ட் பிசிக்கு வந்து 159 இருந்தால் போதும், அண்ட் பிசிஎம்முக்கு 142 இருந்தால் போதும், எம்பிசிக்கு 152.5 இருந்தால் போதும். மெக்கட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 171க்கு மேலே இருக்கணும் ஓசி, 164.5க்கு மேலே இருக்கணும் பிசிக்காரங்க. கண்டிப்பாக மெக்கட்ரானிக்ஸ் பிசி ட்ரை பண்ணலாம். 115 ஏன்னா கோர் கம்பெனி வராங்க, 159க்கு மேலே இருக்கணும் பிசிஎம், 156க்கு மேலே இருக்கணும் எம்பிசி, 131க்கு மேலே இருக்கணும் எஸ்சி, 128க்கு மேலே இருக்கணும் எஸ்சிஏ. கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் ஆஃபர் பண்ணுறாங்க இல்லையா, 163.5 ஓசி இருக்கணும், 157.5க்கே பிசி கிடச்சிருது, 149.5க்கு வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி கிடச்சிருது. அடுத்து பிசிஎம் கிடச்சிது, 136க்கே எம்பிசி கிடச்சிருச்சு, 128க்கு வந்து எஸ்சி கிடச்சிருது, எஸ்சிஏக்கு 133.5, எஸ்டிக்கு 108 இருந்தாலே கிடச்சிருச்சு. பயோமெடிக்கல் 167 இருக்கணும் ஓசிக்கு, பிசிக்கு 161 இருக்கணும், அடுத்து பிசிஎம்முக்கு 152.5க்கு மேலே இருக்கணும், 158.5க்கு மேலே இருக்கணும் எம்பிசி, 127.5க்கு எஸ்சி கிடச்சிரும், எஸ்சிஏக்கு 160.13. ஸோ இந்த டேட்டாவெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும். நீங்கள் ஒரு 150லேருந்து 190க்குள்ளே இருந்தீங்கனாலே இந்த கல்லூரியில் ஏதோ ஒரு கோர்ஸ் இடம் பிடிச்சிடலாம். கண்டிப்பாக அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். கெமிக்கல், ட்ரிபிள் இசி, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் சொல்லி அடிச்சுக்கக்கூடாது. நான் ஏஎம்எல் தான் எடுப்பேன், ஏடெஸ் தான் எடுப்பேன், சிஎஸ்பிஎஸ் தான் எடுப்பேன், நடம் பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி எந்த ஒரு கோர் பிரான்ச்சஸ் இருந்தாலும் எடுத்துருங்க. கோர் பிரான்ச்சஸ் கட் ஆஃப் கம்மி தான் இந்த கல்லூரியில். கிடச்சா லக்கு பார்த்துக்கோங்க. உள்ளே போயிட்டீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு வளர்ந்து வர ஒரு கல்லூரி. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறேன், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னால் ஒரு பையனை வந்து நாலேஜ் வைஸாகவும் சரி, இண்டஸ்ட்ரியலில் என்னெல்லாம் நீ வேலையை கற்றுக்குவியோ அது காலேஜிலே கற்றுக்க வச்சு, இண்டஸ்ட்ரி கூட டைப் பண்ணியிருக்காங்களா, அதனால் பையனை அங்கேயே கற்றுக்க வச்சு அப்புறம் உடனே வேலைக்கு வந்து ஏறுற மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் காலேஜ். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை பற்றி நான் சொன்னேன், அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபையும் சொன்னேன். கண்டிப்பாக இந்த வருஷம் கேபிஆரை எடுக்கலாம். ஸோ அடுத்து ஈஸ்வரை பார்க்கலாம். 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதில் வந்து அட்டானமஸ் கல்லூரி கிணத்துக்கடவில் இருக்குது.
நம்ம பொள்ளாச்சி ரோடு போனீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி ரோடுக்கு நடுவில் கிணத்துக்கடவுன்னு ஒரு ஊரில் இருக்குது. ஃபோன் நம்பர் இங்கே கொடுத்துருக்குறேன். NAC A+ கிரேடு, NBA கிரேடு வாங்கியிருக்காங்க 4 கோர்ஸுக்கு. NAC A+ கிரேடு வாங்கியிருக்கு. NIRF ரேங்கிங்கில் இடம் பிடிக்கலனாலும் ஒரு வளர்ந்து வர ஒரு கல்லூரி, 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. பிளேஸ்மெண்ட் வைஸ்ன்னு பார்க்கும்போது பாருங்கள், இன்டர்ன்ஷிப் ஆஃபர் எபோ 40 லட்சம் per annum வாங்குறாங்க 3 ஸ்டூடெண்ட்டு. அதாவது இன்டர்ன்ஷிப்னா என்ன, நான் தான் சொல்கிறேன்ல, இன்டர்ன்ஷிப்னா நீங்கள் 3rd இயர் படிக்கும் போதே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வரான். சரிங்களா? 01 ஸ்டூடெண்ட் பிளேஸ்ட் இன், அதாவது ஒரே ஒருத்தர் பிளேஸ் ஆக 40 லட்சம் per annum வாங்குறான். 14 பேர் வந்து 25 லட்சம் per annum வாங்குறாங்க. 56 பேர் வந்து 10 லட்சம் per annum வராங்க. 114 பேர் வந்து 7 லட்சம் per annum வாங்குறாங்க. 410 பேர் வந்து 4 லட்சம் per annum வாங்குறாங்க. என்னெல்லாம் கம்பெனி வர்றாங்க இதெல்லாம் பாருங்கள், அவங்களே போட்டுருக்காங்க. மார்ச் 2024 டேட்டா இது. 2024 பிளேஸ்மெண்ட் வந்து கம்மி தான். ஆனால் இந்த மாதிரி கல்லூரிகளில் அப்பவும் பாருங்கள் பிளேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு வந்துருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியல் கூட டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? மிஸ்டர் கூப்பர், டொஷிபா, இதெல்லாம் எவ்வளோ பெரிய கம்பெனி இதில். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஆக்செஞ்சர் இதெல்லாமே வந்திருக்காங்க. ஸோ அடுத்து என்னெல்லாம் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, BE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிடெக் IT, எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் EEE, கம்ப்யூட்டர் சயின்ஸில் AML, ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன். ஸோ இது ஒரு EC டிபார்ட்மெண்ட் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் CSBS. ஸோ அடுத்தது கவர்மெண்ட் ஃபீஸுன்னு பார்க்கும்போது 9 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் NBA வந்து 4 வாங்கியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் ஃபீஸ் எவ்வளோன்னா 95,000 ரூபா வாங்குறாங்க. இது ரொம்ப கம்மி. அதாவது ஒரு டயர் 1 கல்லூரியில் சேரணும்னா இது வந்து ரொம்ப கம்மி. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 90,000லேருந்து 1,20,000 வரைக்கும் வாங்குறாங்க. அது வசதிக்கு தகுந்த மாதிரி மாறும். 7.5 ரிசர்வேஷனுக்கு ஃபுல் ஃப்ரீ. 25,000 வந்து ஃபஸ்ட் கிராஜுவேஷன் கன்செஷன். 50,000 வந்து SC SCA STக்கெல்லாம் கன்செஷன் ஸ்காலர்ஷிப்பு. ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம். ஸோ கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது OCக்கு மெக்கானிக்கலில் 165 தான் போதும். இந்த KPR ஈஸ்வரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட SC SC STக்கு வெறும் 130க்கு மேலே இருந்தீங்கனாலோ இல்லை 150க்கு மேலே இருந்தாலும் ஏதோ ஒரு காசு கண்டிப்பாக கிடச்சிரும். அதனால் தவற விட்டுறாதீங்க. சிட்டி சென்டர்லேயே இருக்குது. நீங்கள் அழகாக எடுத்து படிக்கலாம். சென்னைக்காரங்களும் வந்து படிக்கலாம். ஏன்னா சென்னையை கம்பேர் பண்ணும்போது கோயம்புத்தூரில் இந்த மாதிரி கல்லூரி வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மி. ஸோ BC வந்து 158 வேணும், MBCக்கு வந்து 152 வேணும், BCMக்கு 144 வேணும், SCக்கு 101 தான். மெக்கானிக்கல் பார்த்தீங்களா எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. ITக்கு வந்து 184க்கு மேலே இருந்தாலே கிடச்சிரும். 181 BCMக்கு 173 இருக்கணும், MBCக்கு 179 இருக்கணும், SCக்கு வந்து 132 இருக்கணும். EEE பார்க்கும்போது 176 மேலே இருக்கணும் OC, BCக்கு வந்து 170க்கு மேலே 73க்கு மேலே இருக்கணும், 162க்கு மேலே இருக்கணும் BCM, 168க்கு மேலே இருக்கணும் MBC, 102க்கு மேலே இருக்கணும் SC. ECE வந்து பார்த்தீங்கன்னா 180க்கு மேலே இருக்கணும் OC. அதாவது BC கேட்டகரி வரவங்க 177க்கு மேலே இருக்கணும், BCM 163க்கு மேலே இருக்கணும், 168க்கு மேலே இருக்கணும் MBC. SCக்கு வந்து 82க்கு மேலே இருக்கணும், வெறும் 82. 81க்கு மேலே இருந்தால் STக்கு கிடைக்கும், SCAக்கு வந்து 132. CSE வந்து பார்த்தீங்கன்னா 189க்கு மேலே இருக்கணும் யார் OC கேட்டகரி, 182க்கு மேலே இருக்கணும் யார் BC, 183க்கு மேலே இருக்கணும் BCM, 178க்கு மேலே இருக்கணும் MBC, 132 இருந்தாலே போதும் SC கிடச்சிரும், 111 இருந்தாலே போதும் SCA கிடச்சிரும், 159க்கு ST கிடச்சிரும். கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் எடுத்திங்கன்னா 186 இருக்கணும் OC கேட்டகரிக்கு, அதுவே BC கேட்டகரிக்கு 180 இருக்கணும், BCMக்கு வந்து பார்த்தீங்கன்னா 177 இருக்கணும், MBCக்கு வந்து 166 இருக்கணும், SCக்கு வந்து 110 இருக்கணும், SCAக்கு வந்து 135 இருக்கணும். CSBS வந்து பார்த்தீங்கன்னா 181க்கு மேலே இருந்தாலே கிடச்சிரும் OCக்கு, 177 மேலே கிடச்சிரும் BCக்கு, 166க்கு மேலே இருந்தால் BCM கிடச்சிரும், 167க்கு மேலே இருந்தால் MBC கிடச்சிரும், 85க்கு மேலே இருந்தாலே SC கிடச்சிரும், 130க்கு மேலே இருந்தாலே SCA கிடச்சிரும். AML ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங் 183க்கு மேலே இருந்தாலே கிடச்சிரும் OCக்கு, BCக்கு 178 இருந்தால் கிடச்சிரும், BCMக்கு 178 இருக்கணும், MBCக்கு 168 இருந்தாலே போதும், SCக்கு 123, SCAக்கு 100, ADSக்கு 185க்கு மேலே இருக்கணும், 179க்கு மேலே இருக்கணும் BC, BCMக்கு வந்து 165க்கு மேலே இருக்கணும், MBCக்கு 170க்கு மேலே இருக்கணும், 125க்கு மேலே இருக்கணும் யார் SC, ST, SCAக்கு வந்து 168க்கு மேலே இருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த கல்லூரியிலையும் நீங்கள் வந்து SC, SCA, STயாக இருந்தீங்கன்னா 130லேருந்து 150, 160 இருந்தாலே கிடச்சிரும். இதுவே MBC, BC, OCயாக இருந்தீங்கன்னா 160க்கு மேலே இருந்தாலே கோர் பிரான்ச்சஸ் ஈஸியாக கிடச்சிருது. ஆனால் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸாக இருந்தால் 180க்கு மேலே இருந்தால் தான் இந்த காலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயிலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கல்லூரியில். சரிங்களா?
ஃபீஸ் என்னெல்லாம் பிளேஸ்மெண்ட் வர்றாங்க, எப்படியெல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட கேபிஆரில் வந்து பார்த்திங்கன்னா 950+ வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் ஈஸ்வரில் கூட வந்து பார்த்திங்கன்னா டேட்டா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஈஸ்வர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 450+ ஆஃபர்ஸ் வந்து வந்திருக்குங்கிறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 600-700 பேர் வந்து பிளேஸ் ஆகிருக்கான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த டேட்டா ஸ்டாட்டிக்ஸ்லாம் அவங்களுடைய அனாலிசிஸில் அவங்களோட வெப்சைட்டில் அழகாக போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த கல்லூரி நீங்கள் அணுகலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 2 கல்லூரிக்கும் ஒரே மாதிரி தான். 10 லட்சம் வந்து கண்டிப்பாக வந்து 10லேருந்து 15 லட்சம் சாலிடாக கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வாங்குவாங்க. ஆனால் நம்மளால் கரெக்டாக எவ்வளோன்னு சொல்ல முடியல. நீங்கள் காலேஜில் விசாரித்து பாருங்கள். தாராளமாக ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூட்டில் கேபிஆரும் சரி ஈஸ்வரும் சரி எடுத்துக்கலாம். நான் ஏன் 2 காலேஜ் ரிலேட் பண்ணி சொல்கிறேன்னா, 2 காலேஜும் ஒரே டைமில் ஆரம்பிக்கப்பட்டது, ஒரே மாதிரி வளர்ந்துட்டு வந்துச்சு. இப்போ டாப் இன்ஸ்டியூஷனாக வளர்ந்துட்டு நிற்கிது. கண்டிப்பாக இந்த காலேஜை கவுன்சிலிங்கில் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு அண்ட் ஆல்சோ டிஎன்ஏ பற்றி நிறைய வீடியோக்கள் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.